அனிதா, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல ஐசு. டாக்டர் என்ன சொன்னாராம்? அத்தான் என்ன சொன்னாங்க? அனிதா, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்களாம். ஆனால் வீட்டில் வந்தோ நீ ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எழும்பக்கூடாது, சரியா? சரி ஐசு. எனக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகணும். என்னமோ மாறி இருக்கு. இங்கே இருக்கவே பிடிக்கல. என்ன நீ எல்லாரும் பிடிச்ச ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க, ஆனால் என்ன பண்ணுறது? உடம்பு சரியாகணும்ல. வீட்டில் வந்தா சும்மா இருப்பியா? அதெல்லாம் இருப்பேன். செடி அனிதா, என்னாச்சு? யார் இப்படி குத்துனா? எல்லாம் இந்த சண்டாளி வேலையாத்தான் இருக்கும். ஊம குசும்பு வேலையை பார்த்துட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி நிக்கிறா. வாய முடுங்க. முதுகுக்கு பின்னாடி குத்துறதுலாம் உங்களோட வேலையா இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி சுட்டு போட்டாலும் வராது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் யாரு பண்ண வேலைன்னு எனக்கு மட்டும் இல்ல, அனிதாக்கும் நல்லாவே தெரியும். இது ஆஸ்பத்திரின்னு பேசக்கூடாதுன்னு பாக்குறான். வீட்டுக்கு வந்துக்கிறோம், அப்புறம் இருக்கு. என்னடி பூச்சாண்டி காட்டுறியா? உன் குட்டு வெளியே வந்துரும். எங்கடா இவ ஆத்தா வரமாட்டான்னு நினைச்சேன், வந்துட்டாளே. ஆத்தாளுக்கு மொழுக்கும் சண்டையா இருக்கும்போது குத்தி போட்டா ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சி செஞ்சிருப்ப. என் மவளை பார்க்க நான் வந்துட்டேன்னதும் உன் குட்டு வெளியே வந்துருமேன்னு பயந்து நடுங்குறியா? அந்த பழிய அப்படியே ஏன் பக்கம் திருப்புறியா? அடியே, அவ நான் பெத்த மவ. என்னதான் இருந்தாலும் நான் பேசுறதான் கேப்பா. அவளை குத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாரு. ஆமாம்மா, முதல்ல அவ பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை தூக்கி உள்ள போடு. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவளால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கேன். பாத்தியாட்டி அனிதா, உனக்கு இப்போ அது அம்மாவை பத்தி புரிஞ்சிச்சே. அம்மா எது செஞ்சாலும் ஓ நல்லதுக்காக தான் செய்வேன். ஏட்டி, நீ அம்மாவை புரிஞ்சுக்கிட்ட, அது போதும். உனக்கு யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டுல. இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாக்கா, அம்மா பேச்ச கேட்டு நட, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அம்மா உனக்கு எப்பவாது கெட்டது செய்யுமா? உனக்கு எந்த கெடுதலும் அம்மா செய்யாது. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அம்மா ஆசைப்படுதுக்கா. இப்பவாது அம்மாவை புரிஞ்சுக்கோ. இனிமையும் இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தை பண்ணாத. முதல்ல இவளை தூக்கி ஜெயில போடு. இவ கறி தின்னாதான் அடங்குவா. என்ன நீதா வாயே திறக்காம இருக்க? இந்த உலகத்துல அம்மாவை விட யார் உனக்கு நல்லவங்களா இருக்க போறாங்க? உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த அம்மாவை விட யாருக்கு தெரியும்? நீ அம்மா பேச்ச கேளு. அம்மா உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நீ பேசாம நம்ம வீட்டுக்கு வா. உன் புருஷனும் சரி கிடையாது, இவளும் சரி கிடையாது. இவளை முதல்ல கம்பி என்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தள்ளு. எல்லாத்துக்கும் காரணம் இவதான்னு சொல்லு, சரியா? என்னம்மா வாயை திறக்க சொல்ற? உனக்கு இவ மேல சந்தேகம் ஆணித்தரமா இருக்கு. எனக்கும் இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. என் புருஷனை இவ பங்கு போட்டுக்கிட்டவா. அப்போ எனக்கு எதிரி யாரா இருக்க முடியும்? இவளா தானே இருக்க முடியும். இவதான் என் புருஷனையும் என்னையும் கொல்றதுக்கு பிளான போட்டிருப்பா. அடி அறிவு கட்டவள லூசு. இவ உன் புருஷனை எதுக்கு கொல்ல போறா? ஒன்னு கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னைய கொல்றதுக்கு முயற்சி பண்ணி கத்தியால குத்தி நான் ஆஸ்பத்திரியில கிடந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இவாதான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடு, சரியா? என்னம்மா சொல்ற? குத்த வந்தவன் நேரடியா என்னல குத்தி இருக்கணும். அவன் என்ன குத்த வரலையே, என் புருஷனெல்லாம் குத்த வந்தான். நீ என்ன லூசுத்தனமா வளரிக்கிட்டு இருக்க? இவளுக்கு ஏதாவது கெட்டதுன்னா என்னெல்லாம் குத்துவா? ஏன் புருஷனை ஏன் குத்த போகணும்? நான் தான் ஊடக்குள்ள போய் விழுந்தேன். இல்லக்கா, உன்னதான் குத்த சொல்லியிருப்பா. அந்த குத்த வந்தவன் லூசுத்தனமா அத்தனை குத்ததுக்கு போயிருப்பான். அப்புறம் நீ ஊடக்குள்ள வந்த விழுந்திருப்பியா இருக்கும். அதான் அம்மா சொல்லுது இல்லம்மா? ஆமாட்டி, இந்த பாரு உன் தங்கச்சி படிச்சவா, அவ சரியா சொல்றா. எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளவுதான். அதான் உன்னை குத்த வந்திருப்பான், மறந்து போய் உன் புருஷனை குத்ததுக்கு போயிருக்கான். நீ ஊடக்குள்ள வந்து விழுந்திருக்க. அதனால உனக்கு உன் புருஷனை குத்த வந்ததா நீ நினைச்சிருப்பியா இருக்கும். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ சத்தம் கட்டாம அப்படியே வச்சக்கன்னு வாங்காம என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, மக தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, மருமகனை கொண்டு போடணும். ஏன்னா அவன் நம்மள எப்படியெல்லாம் எதிர்த்து பேசினா இனி அவன் உசுரோடவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற முதல் தாய இப்பதான் பாக்குறேன். பரவாயில்லம்மா, நல்லாவே சமாளிக்கிற. ஏன் புருஷனை
கொல்ற அளவுக்கு உனக்கு எம்பிட்டு துணிச்சலு. இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், அதனால ரொம்ப பொறுமையா இருக்கேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. வீட்டுக்கு வந்துக்கிறேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஐஸ்வர்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளணும்னு சொன்னியோ, அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஆத்தாவையும் மவளையும் களி திங்க வைக்கல. நான் உனக்கு மக இல்ல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா எங்க அம்மையும் என்னையும் களி திங்க வைக்க போறியா? உன் புருஷனை எவன் போய் குத்தத்துக்கு ஓடுனானோ அவன்கிட்ட போய் கேளு. அதை விட்டு போட்டு என் மேலையும் எங்க அம்மா மேலையும் பழி போடுவியா? இங்க பாரு, இந்த ஐஸ்வர்யா எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னையில இருந்து எனக்கு எதிரி நீதான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கூட பிறந்தவளாச்சே போனா போகுதுன்னு பார்த்தா என்னமோ பெரிய இவளாட்டம் பேசிக்கிட்டு இருக்க. நீ எப்பேற்பட்ட யோக்கிய பரமாத்மான்னு எங்களுக்கு தெரியும்ல, ஊருக்கு தெரியாம இருக்கலாம். நீ நிக்கிறாளே ஐஸ்வர்யா, அவ கழுத்த அறுத்தவதனே. நீயும் ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு வந்தவதான். என்னமோ பெரிய இவ மாதிரி பேசாத. ஏய் சிலுவண்டு, வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். என் பொண்டாட்டிய பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? அவ உனக்கு எதிரியா? அடியே, உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கோ. இன்னொரு தடவை இங்க அக்கா நோக்கான்னு வந்த வீட்டு பக்கம் அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த காரியத்தை யாரு பண்ணான்னு நாங்க என்ன தெரியாம இருக்கிறதுக்கு முட்டாளா? உன் ஆத்தாக்காரி எப்படி டைப் நடிப்பா, நீ எப்படி எல்லாம் நடிப்ப எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒழுங்க மரியாதையா இங்க இருந்து போ. அனிதா வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் உங்க 2 பேரையும் நான் ஜெயில வந்து பாக்குறேன். உட்காந்துக்கிட்டு இருக்க, வாமா போவோம். இந்த ஆளு இன்னும் நாசமா தான் போக போறான். குத்துனவன் அவளை குத்திருக்கான். இந்த ஆளை குத்துனா இந்நேரம் கைலாசம் போயிருப்பான். இவமெல்லாம் ஒரு ஆளு. வா. என்ன சொன்ன? என் அத்தானை பார்த்தா அவன் இவனு பேசுற. இன்னொரு தடவை வாயை திறந்த வாயை உடைச்சு போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இத்தனோடு இருந்துகிட்டு நீ என் அத்தானை பார்த்து பேசுவியா? என் அத்தானை குத்தி இருந்தா போய் சேர்ந்துருப்பாரா? அடியே, அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க யாரையும் உசுரோட விட மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. அனிதாக்காக இம்பட்டு நேரம் பொறுமையா இருந்தேன். எப்ப நீ அவளையே அக்கா இல்லன்னு சொன்னியோ அப்பவே உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆயிட்டு. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், ஏன் மவளையா கைய ஓங்கி அடிக்கிற? உன்னை பாத்துக்கிறேன்டி. இங்க எல்லாரும் இருக்கிறதுனால நீ தப்புச்ச. என் மவளை அடிச்சதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். உன்னை கதற வைக்கிறனா இல்லையான்னு பாரு. சரிதான், போமா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கோ. நீ என்னைக்குதான் மனுஷியா இருந்திருக்க? சரியான மிருக ஜென்மம். அனிதா மேலேயோ ஐஸ்வர்யா மேலேயோ கைய வச்ச நடக்கிறதே வேற. இனிமே உனக்கு எதிரி யாரும் கிடையாது, நான் தான். எப்ப அனிதாவை குத்துற அளவுக்கு நீ துணிஞ்சியோ அப்பவே உனக்கு எங்களுக்கு இடையில எதுவும் இல்லைன்னு ஆயிட்டு. அடச்சி, உன்கிட்ட எனக்கு என்னல பேச்சு? எப்ப என்ன அவ இவனு பேச ஆரம்பிச்சியோ அப்பவுமே நீ எனக்கு மருமவனும் இல்ல, நான் உனக்கு மாமியாலும் இல்ல. வர்றேன் இருக்கு உனக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. அனுபவிக்க போறது நாங்களா இல்ல நீங்களான்னு அதையும் பாப்போம். இப்ப கிளம்பு, நடத்தி. உனக்கு அக்காலும் இல்ல எவனும் இல்ல, செத்துட்டானே முடிவு பண்ணிட்டு கிளம்பு. என்ன மன்னிச்சிரு அனிதா, என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ பேசுற வரைக்கும் நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா அத்தானை கண்டபடி பேசுறது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அதான் அவளை அடிச்சிட்டேன். பரவாயில்லடி, நானா இருந்தாலும் அதை தானே செஞ்சிருப்பேன். இம்புட்டோடு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற அவரை என்னால எழுந்து வர முடியல. நான் மட்டும் நின்று இருந்தேன்னா இந்நேரம் அவ அரைஞ்சி பல்ல கலத்திருப்பேன். எங்க அம்மா என்ன பேச்சு பேசுது பார்த்தல, மனசு வலிக்குது. பாவம் அத்தான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்க அனிதா. ஆம்பளைங்க செய்ய கூட தயங்குறத உங்க ஆத்தாக்காரி எப்படி செய்ய துணிஞ்சா? மக தாலி எடுத்தாலும் பரவாயில்ல, மருமகனு கொல்லணுங்கிற அளவுக்கு அவளுக்கு என் மேல அந்த அளவுக்கு எரிச்சலும் காந்த புத்தியும் இருக்கு. ச்சே, என்ன மனுஷி இவ! கொலை பண்ற அளவுக்கு எப்படி இவளுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? ஏங்க, நாம இப்படியே பேசிட்டு இருந்தா அப்போ அவர் காதுல கிதுல விழுந்துட போகுது. அவருக்கு தெரிய வேண்டான்னு தான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கேன். அவர் பாவங்க, என்னங்க பண்ணுவாரு? அவருக்காக தான் இந்த பொம்பளை இன்னும் வீட்டில் இருக்கு. என்னால் இதை அம்மானு கூட சொல்ல முடிய மாட்டேக்கு. அருவருப்பா இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு போவோம். பசங்களை பார்த்தாலாது மனசு நிம்மதியா இருக்கும். சரிம்மா,
எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். ஐயோ மாமா, என்ன காரியம் பண்றீங்க? எழும்புங்க மாமா, எதுக்கு இப்படி பண்றீங்க? எழும்புங்க. அப்பா எழும்புங்கப்பா, என்னப்பா இது, எழும்புங்க. இல்லம்மா, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். என் மனசு வலிக்குதுமா. பாவி சண்டாளி, பெத்த பிள்ளை தாலி எடுத்தாலும் பரவாயில்ல, மருமகனை கொலை பண்ற அளவுக்கு கேடு கட்டவளா இருப்பான்னு நான் நினைக்கல. என் நெஞ்சமெல்லாம் புண்ணா வலிக்குதுமா. அப்படியே இந்த இடத்துலயே நான் செத்துறக்கூடாதான்னு இருக்கு. ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்ல நீங்க எழும்புங்க, எழும்புங்கப்பா. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி ஒரு அரக்கியால நான் இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறேன். நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க, எனக்கு அதை பார்க்க முடியல. ஐயோ மாமா, எல்லாம் சரியாயிரும், அழாதீங்க. உங்களை பார்க்க கஷ்டமா இருக்கு. அனிதா அம்மா, என்னை மன்னிச்சிரு. என்னால நீ படுற அவஸ்தைய பார்க்க முடியல. நான் எங்கேயாவது போயிரட்டான்னு தோணுது. இங்க இருந்து மாறி மாறி உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சனியம் பிடிச்சவளுவோ திருந்துற மாதிரி தெரியல. மனசு வேதனையா இருக்குமா. ஐயோ அப்பா, நீங்க முதல்ல அழுகிய நிப்பாட்டுங்க. நீங்க எங்க வீட்ல வந்து இருங்க, பேர பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க. எப்ப அம்மா இவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிச்சோ அப்பவே உங்களுக்கும் ஆபத்து இருக்குன்னு என் மனசு சொல்லுது. வேண்டாம்பா, நீங்க அவங்கள எதிர்த்துக்கிட்டு அங்க இருக்கிறது சரியில்லை. நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க, பசங்களோட அங்கேயே இருங்க. ஆமாப்பா, அனிதா சொல்றது சரிதான். இனி நீங்க அங்க போக வேண்டாம். நீங்க என் அப்பாவா என் வீட்லயே இருங்க. வாங்கப்பா. ஆமா மாமா, அழுகிய நிப்பாட்டுங்க, வாங்க வீட்டுக்கு போவோம். எதுக்கு மாப்பிள்ள, இந்த வயசுல நான் உங்களுக்கு எல்லாம் பாரமா இருப்பேன். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? என்ன பாரம்? மாமா, எங்க அப்பா இல்லாத குறைய உங்களை பார்த்துதான் நான் தீர்த்துக்கிறேன். எங்க அப்பா சின்ன வயசுலயே எங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. எங்க அம்மா தான் எங்களை வளர்த்து ஆளாக்குச்சு. அப்பா பாசம்னா என்னன்னே எங்களுக்கெல்லாம் அதிகம் தெரியாது. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பாவா தான் தோணும். நீங்க தப்பா நினைக்காதீங்க, வாங்க மாமா. மாப்பிள்ள, நீங்க என்ன அப்பான்னு சொல்லும்போது என் மனசு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. வாங்க போவோம். எலும்பு அடித்தா எல்லாம் சரியாயிரும். வாங்க போவோம். அம்மா, நீ வந்துட்டடா, ஜாலியா இருக்கு தெரியுமா? ஆமாம்மா, நீ வந்துட்டடா, நல்ல ஜாலியா இருக்கு. ஓ, அது சரி, இதான் சாக்குன்னு பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிட்டியா? ஆமாம்மா, 2 நாள் அண்ணன் ஸ்கூலுக்கே போல தெரியுமா? என்ன தம்பி, அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டானா உன்னை யாரு பாத்துக்குவா? அதான் அண்ணன் ஸ்கூலுக்கு போல. அப்படியானே? என்ன அப்படியானேன்னு கேக்குற? அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டானா உன்னை யாரு பாப்பா? யாரும் பார்க்க மாட்டாங்களா? அதான் அண்ணன் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு உன்னையே பார்த்துக்கிட்டேன், சரியா? சரிண்ணே. இல்ல, நல்லா சமாளிக்கிற. அதான் ஆச்சி வீட்ல இருந்தாங்கல்ல. போமா, ஆச்சி வீட்ல இருந்தாங்க. இன்னைக்கு ஆச்சி காய் வாங்க போயிருக்காங்கல்ல, பின்ன யாராவது வீட்ல இருக்கணும் தானே. என்னாச்சு உங்க 2 பேத்துக்கும்? எதுக்கு இப்ப சண்டை? நீ ஏன் கவனமா? நான் ஸ்கூலுக்கு போலன்னு அம்மா வந்த உடனே கம்ப்ளைண்ட் பாக்ஸ் புக் பண்ணுதான். டேய், எதுக்குடா அப்படி சொன்ன? அவன் ஸ்கூலுக்கு போகல, அதான் சொன்னேன். சரி, நீ என்னத்துக்கு இப்போ கண்ணாடி போட்டுக்க? அம்மாக்கு தலைவலிக்கு, அதான் போட்டிருக்கேன். உடனே உனக்கு தலை வலிக்குமே, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, போய் சுவாத்த பொங்கு. அடப்பாவி, இத்தனோடு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? ஆமாம்மா, அவன் ரொம்ப தான் வாய் பேசுறான். நல்ல சரியான ஆளுதான். டேய், என் பிள்ளைய பார்த்தா உனக்கு வாய் பேசுற மாதிரி இருக்கோ? நான் ஒண்ணுமே சொல்லல தாயே, உடனே அவங்கிட்டே சண்டைக்கு வராத. நீ வாமா, நம்ம போவோம். அம்மா டப்லாம் பேசக்கூடாதா? சரிம்மா. அனிதா, உனக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? குடிக்கிறியா? வேண்டாண்டி, எனக்கு உன் கையால ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. எதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாதோ அதெல்லாம் கேட்பேன். ஏன் ஜூஸ் குடிச்சா என்ன? எனக்கு காஃபி தான் குடிக்கணும் போல இருக்கு. சரி, இரு எடுத்துட்டு வரேன். உனக்கு நான் காஃபி போட்டு தரட்டா? சூப்பரா போடுவேன் தெரியுமா? நான்தாம்மா சூப்பரா போடுவேன், நான் போட்டு தரேம்மா. 2 பேரும் காஃபி பெரியம்மா கூட சேர்ந்து போட்டுட்டு வாங்க, சரியா? சரிம்மா. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அம்மா
அதனால நாங்கள் எல்லாரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு மஞ்சள் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், அதான் மஞ்சள் கலர் போட்டிருக்கோம். நல்லா இருக்கா? ஹாய் ரேவதி சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். என்ன ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிதா அக்கா, இப்போ ஹெல்த் எப்படி இருக்குக்கா? ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அத்தை அப்பா எல்லாருமா சூப்பராக பேசுகிறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் 2 பேரும் அழாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செல்லக்குட்டி மாமா ஐ லவ் யூ ஸோ மச் சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. அனிதா அக்காவோட அம்மா தங்கச்சி பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. எல்லாரும் ட்ரெஸ் செம்மம்மா, ஐஎம் ஃபைன் மாமா, டுடே எபிசோட் சூப்பர் அக்கா, மாமா ஐ லவ் யூ ஸோ மச் உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதாக்கா. என்ன சங்கீதாக்கா எப்படி இருக்கியே? நான் நல்லா இருக்கேன். எங்கள் அம்மாவின் தங்கச்சியும் பார்க்க பிடிக்கலையா? எனக்கு தான் பிடிக்கல. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சு, சண்டை போட்டு அனுப்பி விட்டேன். போதுமா? இனி நாங்கள் மட்டும் தான் இருப்போம், அதை பார்க்க கூட போக மாட்டேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்கேன்? நாங்களாம் நல்லா இருக்கோம். அனிதா வீட்டுக்கு வந்துட்டா, ஹாப்பி தானே? ஹாய் சங்கீதா சித்தி, நாங்களும் நல்லா இருக்கோம். ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸு எதுக்கு மூடி மறைக்கிற? சொல்ல வேண்டியது தானே. அனிதா ஐஸுக்கு செய்த துரோகம் இப்போ பதிலுக்கு பதில் பாவம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன தெய்வம் அக்கா எப்படி இருக்கியே? என்ன குத்தி காமிக்காட்டா உங்களுக்கு மனசு ஆறாத? இப்போ சந்தோஷமா இருக்குமே. ரொம்ப பூரிப்பா இருக்கேன்னு தெரியுது. சந்தோஷமா இருங்க. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாடுங்க, அம்மா வீட்டுக்கு வந்து உடனே எப்படி வலிக்குதுன்னு. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, எப்படி இருக்கீங்க? அன்னை வரும், வருத்தப்படாதீங்க. எங்கள் அனிதாக்கா ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. மாமா கியூட் மாமா, சூப்பர், ஐ லவ் யூ மாமா. உங்கள் 5 பேருக்கும் என்னுடைய உமா ஐ லவ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன ஹஜிகாக்கா எப்படி இருக்கியே? மாமாவுக்கு தான் லவ் யூவா? எங்கள் எல்லாருக்கும் உமாவா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் ஹஜிகா, ஐ லவ் யூ ஸோ மச்மா. உம்மா. யோ மாமா பார்த்து, என்ன ஹஜிகாக்கு உம்மாலாம் தூள் பறக்குது. நான் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போயிடுற மாதிரி பண்ணிடாதேரும். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிதாக்கா நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வாங்க. குட்டீஸ் ஐஸ்வர்யாக்கா மாமா நலமா இருக்கீங்களா? அனிதாக்கா உங்கள் அம்மா தங்கச்சியை சும்மா விடாதீங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அஸ்வின் செல்லம் மாமா, நான் அஸ்வின் செல்லம் மாமா, நான் வருத்தமாக இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பேசலை. சாரிக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் பேசணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் டைம் ரொம்ப லாங்காக போகிறதுனால தான் 2 பேரும் பேசியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பேசுவாங்க. ஹாய் விஜயா, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசை தான். ஆனால் கமெண்ட் டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக பேசியிருப்பேன். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு மனசு பூரா ஆசையாக தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வருத்தப்படாத. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஆமா விஜயம்மா, அண்ணன் தான் சீக்கிரம் பேசுன்னு சொன்னா, அதான் வேகமா பேசினேன். சாரிம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். தினம் எல்லாரையும் பேச சொல்றேன், சரியா? என்ன விஜயாக்கா எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன். எங்கள் அம்மாவின் தங்கச்சியும் ஜெயிலில் தூக்கி போடணுமா? கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. ஹாய் அபிதா, நீ எப்படி இருக்கீங்க? அனிதா நீ வாயாடி தான், ஆனால் உன்னை இந்த நிலையில் பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நீ நல்லபடியாக திரும்பி வர நான் கடவுளிடம் துவா செய்கிறேன். அனிதா, குழந்தைகள் அழுது பார்த்தால் உதிரமே நின்றுவிடும் போல இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. அந்த குழந்தையை பார்க்கும்போது தங்கக்குட்டி எல்லாம் அழாதீங்க, அம்மா நல்லபடியாக திரும்பி வருவாங்க. ஐஸ்வர்யா தம்பி நல்லா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிதாக்கா. பார்த்தீங்களா, இந்த லூசு ஒரு தடவை அண்ணிங்குது, ஒரு தடவை அக்காங்குது. நான் தான் கரெக்டாக சொல்லுவேன். என்ன அபிதா நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பிள்ளைங்க இன்னும் அழாமல் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிடுறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள்.
அபிதாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், கவலைப்படாம இருங்க. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். பசங்க எப்படி இருக்காங்க? மாமா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு, நோன்பு ஆரம்பிக்கும்ல. ஆமாம் மாமா, அபிதா அண்ணி அப்புறம் பிஸி ஆயிருவாங்க. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. அபிதா ஆண்டி, நாங்களாம் நல்லா இருக்கோம். அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஹாப்பியா இருக்கு. அண்ணன் எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? பாய். ஹாய் கலை, எப்படி இருக்கமா? மாமா ஐஸ்வர்யாக்கா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்களும் அனிதாக்கா திரும்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. குட்டீஸ் அனிதா அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அனிதா ஐ லவ் யூ. ஓ நன்றி, தேங்க்ஸ் மாமா. ஆமாம், நீங்கள் அழாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூம்மா. கலை எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? மாமா நல்லா இருக்கேன், கவலைப்படாதம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கலை சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கலையக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், மாமா நல்லா இருக்காங்க, அனிதா நல்லா இருக்கா, பசங்களாம் நல்லா இருக்கோம். உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கலை சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் சித்தி. ஹாய் கலை சித்தி, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அண்ணன் நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கேன், அம்மா எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் சித்தி. ஹாய் சந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு சூப்பர் சூப்பர். மாமா என்ன அந்த காலத்து ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. என்னோட அனிதாவுக்கு ஒன்றும் ஆகலை. அனிதா மனம் திருந்திட்டா. இப்போ தான் எனக்கு பிடிச்ச அனிதா மாதிரி இருக்கா. அதான் என்னோட 2 குட்டி செல்லங்களுக்கும் உம்மா உம்மா ஐஸு உம்மா. என்னோட உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்களே. எனக்கு பேக் பெயின் வந்தது. அது வந்தால் நான் ரொம்ப அவஸ்தைப்படுவேன். 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் எடுக்கணும். கொஞ்சம் பரவாயில்ல, ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. பசங்க இருக்காங்களே பார்க்கணும். என்னை பற்றி விசாரித்தது ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ஒரு நாள் ரிப்ளை பண்ணலைனாலும் எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களே. ஆல் ஃபேமிலிக்கு ஐ லவ் யூ உம்மா உம்மா உம்மான்னு கொடுத்துருக்காங்க. அக்கா உங்களுக்கும் உம்மா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. பேக் பெயின் வந்தாலே கஷ்டம்தான், முதுகு ரொம்ப வலிக்கும். நல்லா ரெஸ்ட்டில் இருங்க. டேப்லெட்லாம் கரெக்டாக போடுங்க, கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு இப்போ எப்படி இருக்குது? இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு பரவாயில்லையா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, டேப்லெட்டை கரெக்டாக போடுங்க. பேக் பெயின் வந்தாலே தாங்க முடியாது, வலி அதிகமாக இருக்கும். எல்லா லேடிஸ்க்கும் பேக் பெயின்ங்கிறது ஒரு பெரிய தொல்லை தான். அதனால கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. உடம்பு சரியான பிறகு நீங்கள் கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல. நாங்கள் எப்போவுமே உங்களை மறக்க மாட்டோம், நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. நான் நல்லா இருக்கேன், பசங்க நல்லா இருக்காங்க, மாமா நல்லா இருக்காங்க. பேசுங்க. சாந்தி, உடம்ப பார்த்துக்கோமா, கவலைப்படாம இருமா. முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு. வீடியோலாம் பார்க்காட்டாலும் பரவாயில்ல, நீ கமெண்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் யாரும் ஒன்றும் மறக்க மாட்டோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. நல்லா ரெஸ்ட் எடுத்து டேப்லெட்லாம் கரெக்டாக நேரத்துக்கு போடுமா, நல்லா சாப்பிடுமா. உடம்பு சரியானதான் எல்லாம் பண்ண முடியும். அதனால தான் ஐ லவ் யூ ஸோ மச்மா. உம்மா. மாமா, சாந்தியக்காக்கு உம்மா தூக்கலாக இருக்கு. அடி போடி, இவ வேற. ஹாய் சாந்தி அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. முதல்ல பேக் பெயின்லாம் சரியாகட்டும், அப்புறமா நீங்கள் கமெண்ட் போட்டால் போதும், சரியா? நான் உங்களை எப்பவும் நினச்சிட்டே இருப்பேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாந்தி அம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, மருந்தெல்லாம் கரெக்டாக போடுங்க, சரியா? ஐ லவ் யூம்மா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அலாத செல்லம், தங்கம். அனிதா அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. கோயட் தங்கம், அதான் உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். 2 பேரும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் நானும் ஒருத்தி. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். பாய் குட்டீஸ். ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா. உங்கள் ஃபேமிலி கியூட், ட்ரெஸ் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன காயத்ரி அக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எல்லாருமே ஒன்று தான். உங்கள் எல்லாரையும் நான் எப்போவும் நினச்சிட்டே இருப்பேன். நீங்கள் எல்லோரும் என் ஃபேமிலி மெம்பர் தான். அதனால தான் நான் உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பேசுகிறேன். அக்கா, நாங்களாம் நல்லா இருக்கோம், பசங்க நல்லா இருக்காங்க, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கோங்க. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
நான் நல்லா இருக்கேன், தம்பி நல்லா இருக்கேன், அம்மா எல்லாரும் நல்லா இருக்கும். உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ so much மா. அம்மா. ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்பவும் எங்க வீட்ல ஒரு மெம்பர்மா. நீங்க எங்க கூட தான் இருக்கீங்க. ஐ லவ் யூ so much மா. அம்மா. ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் அஸ்வின் வேற லெவல் காமெடி சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா சாரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன லல்லி, மாமாவை பத்தி எதுவுமே கேட்கல, ரொம்ப பிஸியோ? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அருண் செல்லம் அஸ்வின் செல்லத்தை பத்தியும் கேட்கல. ஐஸ்வர்யாக்கா அனிதாக்கா சாரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லல்லி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பிஸியாக இருக்கீங்களா? ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா, நீங்க என்னையும் தம்பியும் கேட்கவே இல்லைன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் நல்லா இருக்கோம்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா லல்லி அக்கா, நீங்க ஏன் என்னையும் அண்ணனையும் கேட்கவே இல்லை? நாங்களாம் நல்லா இருக்கோம். எங்க ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, சரியா? ஐ லவ் யூ so much கா. ஹாய் நேசமணி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் நேஷமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அருண் பேசுகிறேன். நான் உங்கள் வீடியோவில் பார்த்தேன். உங்கள் சமையல் மாதிரி எங்கள் அம்மாவை ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா சகோதரி, எப்படி இருக்கீங்க? டுடே சீரியல் சூப்பர், லிட்டில் கிட் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பசங்க நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? தேங்க்யூக்கா. ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரன், நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மகேஸ்வரன் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சித்திரகலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் வெரி சூப்பர். செல்லக்குட்டி 2 பேரும் அழகா ரொம்ப அழறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. சிஸ்டர் 2 பேரும் இப்படியே ஒத்துமையா இருங்க. மாமா ஐ லவ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச்மா. எல்லாரும் நம்ம ஒத்துமையா இருப்பாங்க. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அனிதாக்கா, அண்ணா குட்டீஸ். அனிதாக்கா எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா அம்மா தங்கச்சியை சும்மா விடாதீங்க. 2 பேருடைய சாரியும் சூப்பராக இருக்குது. அருண் அஸ்வின் செல்லம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் லட்சுமி அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். 2 பேரையும் சும்மா விட மாட்டோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. தேங்க்யூ so much. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், அருண், அஸ்வின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமுடன் இருக்கிறேன். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, அழாதீங்க. அனிதா அம்மா சீக்கிரமே வந்துடுவாங்க. அனிதாவே சீக்கிரமாக சரி பண்ணி கொண்டு வந்துடுங்க. இந்த இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா அவர்களே, வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவுக்கு சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது, அதே போல் அனிதா இல்லாமல் நாம் யாரும் இல்லை. ஸ்டோரி இல்லை, கதை இல்லை. அருண் அஸ்வின் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. அம்மா வந்துடுவாங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை. எல்லாருக்கும் உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அனிதா இல்லைனா எதுவுமே இல்லை, தெரியும்ல. எங்கள் மாசிலக்காவே சொல்லிட்டாவோ. ஹாய் மாசிலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் உம்மா ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. அது என்னமோ உண்மைதான், அனிதா இல்லைனா எதுவுமே இல்லை. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் நல்லா இருக்கோம், அஸ்வின் நல்லா இருக்கோம், அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அம்மா நல்லபடியாக வந்துட்டாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா சொல்லுங்க, சரியா? தேங்க்யூம்மா. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா பாவம், அனிதா அம்மாவும் தங்கையும்
போலீஸ்கிட்ட மாட்டிக்கணும் சிஸ்டர். அப்புறம் அருண் அஸ்வின் 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அனிதா அம்மாக்காக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அரிசோக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்க்கா, கவலைப்படாதீங்க. ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் அரிசோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அனிதா நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா, கவலைப்படாதீங்க. ஹாய் ஜூ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ so much மா. Thank you so much. அம்மா. ஹாய் ஜூ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அண்ணன் நல்லா இருக்கோம். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. Thank you so much மா. ஹாய் அம்புலி மாமா ஸ்டோரிஸ் அருமைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரபாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். Thank you so much மா. ஹாய் பிரபாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். Thank you so much மா. ஹாய் பிரபா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இன்னைக்கு எங்க சேனல்ல உள்ள வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம்.